அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரகாட்டம், கரகாட்டக் கலை. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி சமூக வலைதளத்தில் நம்ம வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது, இந்த கரகாட்ட வீடியோக்கள் நிறையா வந்துச்சு. இந்த கரகாட்ட கலைஞர்கள் வீடியோக்களை போடுவதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியுது. அப்போ நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப, இந்த கரகாட்டத்தினுடைய அந்த நடனம் பூரா போடும்பொழுது, ஒவ்வொரு கோயில் திருவிழாக்கள் நிகழ்ச்சிகளில் கரகாட்டம் வைக்கிறாங்க. அதை இவங்க இந்த கரகாட்ட கலைஞர்கள் வீடியோக்களாக எடுத்து போடுறாங்க. அதில் பூரா பார்த்தீங்கன்னா, ஆபாசமான செய்கைகள் அடங்கிய வீடியோக்களாக பதிவேற்றம் செய்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், என்ன ஒரு கரகாட்ட கலை என்பது ரொம்ப நாகரிகமான ஒரு கலையாச்சே. ஏன் இந்த கலை வர 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 இது போன்ற ஆபாசமாக வீடியோக்களாக வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ண பார்க்குறப்ப, இன்றைய தினம் கரகாட்ட கலையில் இருக்கக்கூடிய இது போன்று ஆபாசமாக வீடியோக்கள் போடுகின்ற நபர்கள் யாரும் கரகாட்ட கலைஞர்களே கிடையாது. இப்போ நம்ம போய் மூத்த கரகாட்ட கலைஞர்களை சந்தித்து பேசணும். அப்போ அவங்க பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளையில் கரகாட்டம்லாம் பார்த்துருக்கோம். ஒழுக்கமாக இருக்கும், கோயில் திருவிழாக்களில் நடைபெறும், நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, கரகாட்ட கலை என்பது பாரம்பரியமாக தொடர்ந்து அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே அதை வழியாக நாங்கள் நடத்திக்கிட்டு வந்தவங்க இருக்கிறோம். இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேடைகளில் நடனம் ஆடக்கூடிய நடிகைகள் இருக்காங்க. அவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நிறையா பேர் இதில் இறங்கிடுறாங்க. இவங்க உண்மையிலே இந்த காலங்காலமாக இருக்கக்கூடிய கரகாட்ட கலைஞர்கள் ஆபாசமாக யாரும் ஆடுவது கிடையாது. இப்போ இடையில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டான்ஸர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸர்கள் நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வாய்ப்பு இல்லாதவங்க இவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி கரகாட்ட கலையில் இறங்கி ஆபாசமாக உடை உடுத்தி இவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அப்போ இது எங்கேயுமே ஆபாசத்துக்கு ரசிகர்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வருவாங்க. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த கிராமங்கள், கோவில் திருவிழாக்கள் இதில் பூராமே இவங்களவே இப்போ புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பழைய பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த கிராமிய கலைஞர்களுக்கு, கரகாட்டம் ஆடுபவர்களுக்கு இன்றைக்கு தொழில் இல்லை. புதுசாக இளம் பெண்களை வைத்து ஆபாசமாக ஆடுகின்றவர்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக வருதுன்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. நம்மளும் உள்ள வீடியோக்குள்ளே போய் பார்த்தா, அவங்க யாருமே கரகாட்ட கலைஞர்கள் மாதிரியே தெரியலை. ஆபாசம் ஆடுறாங்க. ஒரு சில பேர் கரெக்டான நேர்மையாக நல்லா நீட்டாக அந்த கலையை பயன்படுத்தி தலையில் கரகம் வச்சு அப்படி நல்லா நீட்டாக பார்ப்பதற்கு ஒரு அழகாக அந்த பாரம்பரியமிக்க கலைநயத்தோடு கரகாட்டம் பண்ணக்கூடியவர்கள்